அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ சமீபத்தில் வெளியான இந்த அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ் பாடத்திட்டத்துக்கான அந்த தமிழ் மொழிக்கான அந்த பாடத்திட்டத்தை பற்றி நான் இந்த காணொலியில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எல்லோரும் சொல்லிட்டாங்க, இந்த பாடத்திட்டம் எப்படி இருக்குது, வாஸ்ட்டாக இருக்குது, இதை எப்படி படிக்கிறது, என்ன செய்கிறது, ஏது செய்கிறதுன்னு. இந்த சிலபஸை பார்த்தே 10 நாள் எல்லோரும் என்ன பண்ணிகிட்டே உட்காந்துருக்குறோம், பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு எப்படி படிக்கணும், இதை எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சில அனலைசஸை நான் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்க்கலாம். அப்போ நம்மள்ட்ட இப்போ ஒரு குறுகிய காலகட்டம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த 4 மாதங்கள் தான் இருக்குது. மிஞ்சி போனால் இன்னொரு 1 மாதம் கூட போகலாம். ஏன்னா ஆகஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க டென்டேட்டிவாக தான் அதனுடைய எக்ஸாமினேஷன் டேட்டை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவ்வளோ பெரிய சிலபஸை நம்ம எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த இதில் உங்களுக்கு ஒரு சில டிப்ஸை கொடுக்க போகிறேன். டிப்ஸு மீன் இதை இப்படி படித்தா நம்ம எக்ஸாமினேஷனை எப்படி எஃபெக்டிவாக கையாள முடியும் அப்படிங்கிறது. முதல்ல இந்த பாடத்திட்டத்தை பற்றி ஒரு அடிப்படையான சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பாடத்திட்டம் பார்த்திங்கன்னா 10 யூனிட் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. இந்த 10 யூனிட்டுகளில் பெரும்பாலான யூனிட்டுகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது என்னென்னு கண்டென்ட் ஓரியன்டாக இல்லாமல் ஆத்தர் ஓரியன்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதாவது கண்டென்ட் ஓரியன்டாக, ஆத்தர் ஓரியன்டாக அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். முதல்ல இது பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஓரியன்ட்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தந்த கான்செப்டில் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு சிலபஸ் வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த காலேஜில், யூஜியில், பிஜியில் இருக்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாதிரியான சிலபஸாக இருக்கும். ஆனால் இது நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் பகுதி முக்காலுக்கும் ஒரு கொஞ்சம் குறைவாக வச்சுக்காங்களேன். அப்படி இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது முழுக்க ஆத்தர் ஓரியன்டாக இருக்குது. ஆத்தர்னா வேறு ஒன்றும் கிடையாது, படைப்பாளர்கள் நோக்கில், அதாவது படைப்பாளரை அடியொட்டி வடிவமைக்கப்பட்ட ஒரு சிலபஸாக தான் இந்த சிலபஸ் ஆனது இருக்குது. எப்படிங்க மேம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. அதாவது இதில் கண்டென்ட் ஓரியன்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இது மேஜராக உள்ளது பார்த்தீங்கன்னா பழந்தமிழ் இலக்கியங்கள், காப்பியங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், தனிப்பாடல்கள். அதுலேயும் இந்த உரையாசிரியர்கள் அவங்களையெல்லாம் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அதாவது இந்த இலக்கிய திறனாய்வு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அலகு 10ல் பார்த்தீங்கன்னா தொல்லியல், நாணயவியல், கல்வெட்டியல், தமிழரிசை, கட்டிடக்கலை, அதுக்கப்புறம் நாட்டுப்புறவியல், பாடல்கள், கதைகள், கதை பாடல்கள். இது எல்லாமே உங்களுக்கு கண்டென்ட் ஓரியன்ட். அதாவது என்னது, பாட பொருண்மை. கண்டென்ட்டுங்கிறத நான் தமிழ்லையே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா தமிழ் பாடம் வச்சுக்கிட்டு எதுக்கு நம்ம ஆங்கிலத்தில் அப்படிங்கிறது ஏதோ அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே இந்த 4 ஒரு இது என்னது, ஃபஸ்ட் யூனிட் பழந்தமிழ் இலக்கியங்கள், காப்பியங்கள், 3வது யூனிட்டில் சிற்றிலக்கிய வகைகள் சிற்றிலக்கியங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் அதாவது அலகு 8ல் இலக்கிய திறனாய்வு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலகு 10ல் தமிழக பண்பாடில் உள்ள முதல் ரெண்டு சப்டைட்டில். அதாவது என்னதுன்னா தொல்லியல், நாணயவியல், கல்வெட்டியல், தமிழரிசை, கட்டடக்கலை, சுவடியல், அப்புறம் அந்த நாட்டுப்புறவியல் சார்ந்த செய்திகள், அதுக்கப்புறம் அந்த தமிழும் பிற துறைகளும். இந்த மாரியான இது மட்டும்தான் உங்களுக்கு அதாவது பொருண்மை அடிப்படையில் இந்த சிலபஸ் அமைஞ்சிருக்குது. அப்போ மீதி எல்லாம் யார் அடிப்படையில் அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படைப்பாளர்கள் அடிப்படையில் அமைஞ்சிருக்குது. அப்போ படைப்பாளர்கள் அடிப்படையில் இருந்ததுன்னா, படைப்பாளர்கள் அடிப்படையில் இருக்கிறதுனால தான் இந்த சிலபஸ் ஆனது இவ்வளவு உங்களுக்கு பெரிதாக நமக்கு தெரியுது. ரைட், ஓகே. இப்போ அடுத்து நம்ம இப்போ 2 இதில் வந்துட்டோம். நமக்கு அதாவது பாதிக்கு மேலே நமக்கு எப்படி இருக்குது, படைப்பாளர்கள் அடிப்படையிலான ஒரு சிலபஸாக இருக்குது. அதுக்கப்புறம் சில சிலபஸுங்கள் நமக்கு எப்படி இருக்குது, பொருண்மை அடிப்படையிலான ஒரு பாடத்திட்டமாக இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதை பார்க்கணும். முதல்ல நம்ம எப்படி படிக்கணும், அதாவது அடுத்து படிக்கிற ஸ்டெப்பு எத்தனை, இது ஸ்டெப்பு எப்படி போகணும், இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு தேர்வுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆக முடியும். அதையெல்லாம் விட்டுட்டு அதை படிக்கிறேன், இதை படிக்கிறேன், அந்த மூல நூலை படிங்க, இந்த மூல நூலை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டே போயிட்டு இருந்தோம்னா அங்கே போய் நம்ம டெலிவர் பண்ணணும். எப்படி நம்ம வெளிப்படுத்தி நம்மளுடைய ஆற்றலை கொண்டு வரோமோ அதுதான் போட்டித் தேர்வில் முதன்மை பெறும். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இலக்கிய உரையாசிரியர்கள் பாருங்கள், யார், அடியார்க்கு நல்லார், நச்சினார்க்கினியார்,
அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா அவரை தொடங்கி ஊவேசா முறைக்கும் சீவை தாமோதர பிள்ளை, புலவர் குழந்தை, அதுக்கப்புறம் கவிஞர் காமு ஷெரீப் வரைக்கும் இலக்கிய உரையாசிரியர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இக்கால இலக்கியங்களில் பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அதாவது தேசிய இயக்க பின்னணியில் பாரதியார், திராவிட இயக்க பின்னணியில் மூணாக பிரிச்சிருக்கிறாங்க. தேசிய இயக்கம், திராவிட இயக்கம், பொதுவுடைமை இயக்கம். யார்? பரிணாமன் வரைக்கும், கணிகை செல்வன் அது வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரைப்பட பாடலாசிரியர்கள். அதுக்கப்புறம் அகவை கவிதைகள் பார்க்கும்போது அதில் யார்லேருந்து, அதாவது யார்னா பிச்சமூர்த்தியில் தொடங்கி புதிய மாதவி வரைக்கும் வந்திருக்காங்க. அப்புறம் ஹைக்கூ, சென்ட்ரியோ, லிமரிக் அதில், அப்புறம் சிறுகதைகளில், அப்புறம் புதினங்கள். இது எல்லாமே உங்களுக்கு படைப்பாளிகள் அடிப்படையிலான செய்திகளாக இருக்குது. இதையே அவங்க எப்படி கேட்டிருக்கலாம்? இதழியல் அடிப்படையில் எப்படி கொண்டிருக்கலாம்? அதாவது நம்மள இதழ்கள் வளர்த்தப்பாங்க, இதழ்களில் இக்கால இலக்கியங்கள் அந்த மாதிரிலாம் கூடலாம் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் முழுக்க அவங்க எதன் அடிப்படையில் கொண்டு வந்திருக்காங்க இந்த சிலபஸை? ஆத்தர் ஓரியன்டாக, அதாவது படைப்பாளர்கள் அடிப்படையில் இந்த சிலபஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி தான் பாருங்கள் நாடகங்களை அழகு 5க்கே கொண்டு போயிட்டாங்க. அதில் யார் நாடகங்களில் மனோன்மணிய சுந்தரப்பிள்ளை ஆரம்பங்கால தொடங்கி யார் முருக பூபதி வரைக்குமே வந்திருக்கிறாங்க. அதுலேயும் பாருங்கள், அதையே 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இதனுடைய பாடத்திட்டம் பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்றைய போக்கு எப்படி இருக்குது இந்த பாடத்திட்டத்திலேயே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அப்படிங்கிறது என்னது? தொடக்கம். அதே மாதிரி அதுலேயே பாருங்கள், நவீனத்துவ நாடக பிரதிகள் இந்திரா பார்த்தசாரதியில் ஆரம்பித்து பரீட்சா ஞானி சபா நாடகங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமானுஜம் நவீன நாடக உருவாக்கணத்தில் பார்த்தீங்கன்னா ராமானுஜம். அப்போ இதையே நாடகத்தையே பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க, 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது நாடகங்கள், நவீனத்துவ நாடக பிரதிகள், அதுக்கப்புறம் அந்த நவீன நாடகம் எப்படி உருவாகுது அப்படின்னு இதையே 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அயலக தமிழ் இலக்கிய வகைகள். அப்போ அயலகம் இது பண்ணும்போது முக்கியமாக சூப்பராக 3 இது கொடுத்துட்டாங்க. நல்லவேளை நிறைய ஊர் கொடுக்கல இதில். இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர். அதேமாரி உரைநடை வளர்ச்சின்னு சொல்லி பார்க்கும்போது முக்கியமான ஆட்கள் யார்? மறைமலை அடிகள், திருவிக்கா, மயிலை சீனி வெங்கடாசாமி. அதேமாரி தன் வரலாறில் அதுவும் குறிப்பிட்ட அளவு தான். ஏன்னா இதுலேயே இன்னும் நிறைய கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன ஆகும்னு தெரியாது. அப்புறம் பயண இலக்கியங்கள், இதுவும் ஆத்தர் அடிப்படையில். வாழ்க்கை வரலாறு ஆத்தர் அடிப்படையில். கடித இலக்கியங்கள், அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்புகளை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து யார் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க? ஸ்ரீ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆனந்தகுமார், சிற்பி, சுகுமாரன், ஜி குப்புசாமி, அகிலன், எத்திராஜ்லேருந்து. தமிழிலிருந்து பிற மொழிக்கு பார்த்தீங்கன்னா ஏகே ராமானுஜன், செல்லப்பா, கமில் சிவலபன், மாலை தங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க இதுவும் எப்படித்தான் இருக்குது? படைப்பாளர்கள் அடிப்படையில் தான் இருக்குது. அப்போ இது எல்லாமே நமக்கு எப்படி தான் இருக்குது? படைப்பாளர்கள் அடிப்படை. இலக்கணத்தை பின்னாடி பார்ப்போம். இலக்கண உரையாசிரியர்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல பார்த்தது இலக்கிய உரையாசிரியர்கள், அடுத்து பார்க்குறது இலக்கண உரையாசிரியர்கள். யார்? இளம்பூர்னரில் தொடங்கி இப்போ பாவலர் ஏறு பாலசுந்தரனார் ஐயா வரைக்கும் நமக்கு போட்டிருக்கிறாங்க. அதேமாரி மொழி வரலாறு நூல்களை பொறுத்த வரைக்கும் கால்டுவெல்ல தொடங்கி இலக்கண உலகில் புதிய பார்வை பொற்கோ வரைக்கும் வந்திருக்கிறாங்க. நிகண்டுகளை பொறுத்த வரைக்கும் சொல் பொருள் தொடர். அப்போ இது வரைக்கும் இந்தமாரி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இலக்கிய திறனாய்வு, இது கண்டென்ட் ஓரியன்ட். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆத்தரெல்லாம் பற்றி நம்ம கொடுக்கல. எல்லாமே இதில் என்னது? அந்த முறைகள், இலக்கிய இயக்கங்கள் அந்த அடிப்படையில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்விப்புல ஆய்வு முறையில் இலக்கிய திறனாய்வாளர்கள். இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கொடுத்துருக்காங்க. முத்து சிவன்லேருந்து வையாபுரை பிள்ளை, தேப்போமுலாம் இப்போ மொழி வரலாறோடு அதிகமாக சம்மந்தப்பட்டவர். ஆசா ஞான சம்பந்தனா இலக்கிய திறனாய்வுகளோடு சம்மந்தப்பட்டவங்க மூவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதையன் ஐயாலாம் பார்த்தீங்கன்னா அகராதியல் துறையில் குறிப்பாக தொடர்புடையவர் குளோரியா சுந்தரமதி. அப்போ மாதையன் ஐயா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகராதியலோடும் தொடர்புடையவராக வர்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உரையல்னு ஒரு நூல் எழுதியிருப்பாங்க. அப்போ அந்த உரை வளத்தோடும் தொடர்புடையதாக வருவாங்க. அப்போ இதில் 2மே அடங்கும். அதேமாரி கல்விப்புல ஆய்வு முறையியல் சாரா இலக்கிய திறனாய்வாளர்கள். இதில் பார்த்தீங்கன்னா யாரை கொடுக்குறாங்க? வாவேசு ஐயர் தொடங்கி நுக்மான் கனக பஞ்சாங்கம் வரைக்குமே நமக்கு இதில் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது கல்வி அடிப்படையில், கல்வியை தவிர அதை தாண்டி அடுத்த நிலையில். அப்புறம் தமிழக வரலாறுன்னு சொல்லி பார்க்கும்போது பி நீலகண்ட சாஸ்திரி, தீவை சதாசிவ பண்டராத்தார் இவங்களுடைய வரலாற்று நூல்கள். இது எல்லாமே இவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்போ இவ்வளோ என்ன இருக்கிறாங்க? படைப்பாளர்கள் இருக்கிறாங்க.
எழுதியிருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு படைப்பாளர்களையும் நம்ம எப்படித்தான் படிப்பது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நமக்குள்ளே இருக்கும். இவ்வளவு படைப்பாளர்கள் எவ்வளவு இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களே கிட்டத்தட்ட ஒரு 10-15 நூல்களுக்கு மேலே எழுதியிருப்பாங்க. அது அவ்வளோத்தையும் நம்ம பார்க்க முடியுமா? அப்போ இதற்கு என்னத்தான் எளிமையான வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதற்கான சில தேடல்களை நம்ம முன்வைக்கணும். ஏன்னா மற்ற இதுக்கு நம்ம தயாராகிறதுக்கு எல்லாத்தையும் படித்து நம்ம கொண்டு போயிட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட்டாயம் முடியாது. இந்த சிலபஸில் ஒரு 60% நம்ம ப்ரிப்பேர் ஆகி போனோம்னாலே பெரிய விஷயம்தான் நமக்கு. அந்த அடிப்படையில் தான் இந்த சிலபஸ் வாஸ்ட் சிலபஸாக இருக்குது. அப்போ இதுக்கு எப்படி தான் மேடம் படிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இந்த அழகு 6ல் இலக்கணங்கள் பாருங்கள். இலக்கணங்கள்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது அழகு 7 மன்னிக்கணும். அழகு 7ல் பார்த்தீங்கன்னா இந்த மொழியியல் பார்வையோடு எழுதப்பட்டுள்ள மொழி வரலாறு நூல்களை பார்க்கும்போது ராபர்ட் கால்டுவெல், தேப்போ மீனாட்சி சுந்தரன், வாய் சுப்பிரமணியம், மகத்திலிங்கம், பரமசிவன், முத்து சண்முகம், எம்ஏ நுஃப்மான், சேவை சண்முகம், பொற்கோ இவங்க எல்லாமே நிறைய என்ன எழுதியிருக்கிறாங்க, நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. அப்போ நம்ம இவ்வளவு நூல்களையும் நம்ம எப்படி மேடம் படிக்கிறது? வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இவங்க நூல்களை யார் மேற்கோள் அதிகமாக எடுத்து காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத எடுத்து பாருங்கள். உதாரணத்துக்கு நம்ம கையில் இருக்கிற தேப்போ எல்லாத்தையுமே தமிழ்மொழி வரலாறுனா 2 புக்கு கட்டாயம் இருக்கும். யாருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேப்போமியோட புக்கும் எல்லார்ட்டையும் இருக்கும், சக்திவேல் ஐயாவுடைய புக்கும் எல்லார்ட்டையுமே இருக்கும். அப்போ அவங்களுடைய நூல்களில் பின்னாடி இவ்வளோ நிறைய என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்வை நூல்கள்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் ஆத்தர்களுடைய அந்த ஆசிரியர்களுடைய செய்திகளை மேற்கோளாக எடுத்து காட்டியிருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த மேற்கோள்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க அப்படிங்கிறது தான் இதில் கருத்து. அதேமாரி தான் நம்ம இவ்வளவு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா ஆசிரியர்களுடைய புக்குகளும் ஏதாவது கலந்து, அதாவது திறனாய்வு தொடர்பாக இப்போ மொழிபெயர்ப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த மொழிபெயர்ப்பில் இது தொடர்பான திறனாய்வு நூல்கள் ஏதாவது, மொழிபெயர்ப்பு தொடர்பான திறனாய்வாளர்கள் நூல்கள் ஏதாவது வந்திருக்கான்னு பாருங்கள். அதை மட்டும் பார்த்து படிங்க. மொழிபெயர்ப்பாளர்கள் அப்படின்னே ஒரு நூல் இருக்குது. அப்போ அந்த நூலை பார்த்து அதில் உள்ள செய்திகளை மட்டும் பார்த்துட்டு போங்க. அப்போ இத்தனை பேருக்கு அந்த ஒரு புக்கு போதும். அதேமாரி நாடகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி உள்ள, அதாவது மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளையிலேருந்து அந்த சுஜாதா வரைக்கும் இருக்கிற இதுக்கெல்லாம் அந்த நாடகங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை வாங்கி படிங்க. அதாவது இது அதாவது முற்கால நாடகங்களுக்குன்னு ஒரு புத்தகம் இருக்கும். அந்த புத்தகங்களை மட்டும் வாங்கி படிங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாத்தையும் வாங்கி படித்து ஒன்றுமே நம்ம இல்லாமல் மறந்து போகிறத தாண்டி ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஒரு புக்கை எடுத்தோம்னா அதில் இக்காலம் முற்காலம் அந்த மாரி இருக்கிற திறனாய்வு தொடர்பான நூல்களை படிங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்ல வரேன். அதாவது ஏன்னா ஒவ்வொருத்தரையும் இதில் தேடி தேடி படிச்சுட்டே போயிட்டு இருந்தோம்னா நம்மளால் 2 வருஷத்துக்கு கூட இதெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, படித்து முடிக்க முடியாது. அப்போ ஒரு திரைப்பட பாடலாசிரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தொடர்பாக திறனாய்வு நூல்கள் ஏதாவது எழுதியிருக்கிறாங்களா? அதில் இந்த பாபநாசம் சிவன், மருதகாசி, வாலி, வைரமுத்தி, அருவிமதி, விஜய், தாமரை வரைக்கும் வந்திருக்காங்கங்க. அதனால இப்போ திரைப்பட பாடலாசிரியர்கள் இவர்கள் தொடர்பாக ஏதாவது திறனாய்வு நூல்கள் வந்திருக்கா? அப்போ அதில் உள்ள கருத்துக்களை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கணும். அப்படித்தான் நம்ம இதை படிக்க முடியும். அதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம இதில் நிறைய சில செய்திகளெல்லாம் நமக்கு நிறைய தேட வேண்டியதாக இருக்குது. இப்போ உண்மையிலே பார்த்திங்கன்னா இப்போ அந்த தமிழக வரலாறு பண்பாடில் பார்த்திங்கன்னா கே பிள்ளை புக்கு, சுப்பிரமணியம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராசமாணிக்கனார், தீவை சதாசிவபண்டா, இவங்க புக்கெல்லாம் ஒரு புக்கை படிக்கிறதுக்கே நமக்கு 4-5 மாதம் ஆகுமே. 4 மாதத்துக்குள்ளே நம்ம எப்படி இவ்வளோ புக்ஸையும் படிக்கிறதுன்னு நமக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா இப்போ சோழர் பல்லவர் வரலாறுனா யார் முக்கியமானதை எடுத்துக்கோங்க. பல்லவர் வரலாறுனா யார் தொடங்கினாங்க? இப்போ ஒரு வரலாறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வரலாற்று ஆசிரியர்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பாயிண்ட், அதாவது நீங்கள் உங்களுடைய படிப்புங்கிறது நோட்ஸ் அடிப்படையில் தான் இருக்கணும். அதாவது அந்த நோட்ஸை வச்சு நீங்கள் கட்டுரை எழுதணும். அப்போ நோட்ஸுங்கிறது என்னது? பல்லவர் காலம், அதாவது களப்பிரர் காலத்தை அடுத்து அந்த பல்லவர் காலம் வருது. யாரை தோக்கடிச்சிட்டு பல்லவர்கள் ஆட்சியை நிறுவுறாங்க? முதல்ல யார், அதுக்கு அடுத்து யார், அவங்க பையன் யார், அவங்களுக்கு எந்தெந்த நாட்டை கைப்பற்றுறாங்க, எந்தெந்த நாட்டோட எல்லைகளை விரிவுபடுத்திக்கிட்டாங்க, அவங்களுடைய இலக்கியங்கள் என்னென்ன, அவங்களுடைய கல்வெட்டுகள் என்னென்ன, இந்தமாரி நீங்கள் இதை மட்டுமே பார்த்துட்டு போங்க. ஏன்னா ஒவ்வொரு புக்கையும் நம்ம தேடி தேடி நிறைய வாஸ்ட்டாக படிச்சுட்டு போகணுன்னே எதிர்பார்க்காதீங்க. நமக்கு இன்னது தான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டாக
பின்னாக படிச்சுட்டு போயிட்டு நம்ம வந்து என்னது கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்கு பார்க்கணும். ஏன்னா நம்ம ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாம்னா நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டு போய் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், கருத்தில் வந்து கொட்டலாம். ஆனால் இது வந்து ஒரு போட்டித் தேர்வு. ஒரு போட்டித் தேர்வுங்கும் போது அங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக பின்னோட் பாயிண்ட்டு இதுக்கு இதுதாங்க. இப்போ பல்லவர் வரலாறா, இத்தனை பேர் தான் இருக்கிறாங்க. சோழர் வரலாறா, முற்கால சோழர்கள் யார், பிற்கால சோழர்கள் யார், முற்கால பாண்டியர்கள் யார், சேரர்கள் எத்தனை பேர், இது மட்டும்தான் நம்ம அதில் படிக்க போகிறோம். வேறு எதுவும் நமக்கு வந்து அதில் அவங்களாம் எழுதியிருக்கிறாங்க. உண்மையிலே படிக்கணும்னு எல்லாருக்கும் ஆர்வமாக தான் இருக்குது. பட் ஆனால் நம்மள்ட்ட நேரம் அதற்கு இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம இதில் நம்மளுடைய இதுவாக இருக்க. அப்போ நம்ம இதில் எப்படி இருக்கணும்னா, இது தொடர்பான திறனாய்வு நூல்கள் எங்கேயாவது கிடைக்குதான்னு பாருங்கள். இப்போ நாட்டுப்புறவியல் அப்படின்னு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாட்டுப்புறவியலை பற்றி என்னென்ன நூல்கள் இருக்குது, அப்போ அவங்களினுடைய இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி திறனாய்வு நூல்கள் யாராவது எழுதியிருக்கிறாங்களான்னு பாருங்கள். அப்போ அது தொடர்பான சண்முக சுந்தரம் நாட்டுப்புறவியல் ஆய்வு சொல்லியிருக்கிறாங்களா, அந்த மாதிரியான நூல்கள் ராமநாதன் ஐயா எழுதியிருக்கிறாங்க, ராஜநாராயணன். ஏன்னா யூஜிடிஆர்பி கொஸ்டின்லேயே அவங்களுடைய இதெல்லாம் வந்துருச்சு. அப்போ அது தொடர்பான திறனாய்வு நூல்களாக ஒரு போர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 2-3 திறனாய்வு நூல்களை மட்டும் வச்சுக்கிட்டு அதுலேருந்து பாயிண்ட் எடுங்க. அதுலேருந்து என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. அதுதான் வந்து இதனுடைய பயிற்று முறையாக இருக்கணுமே தவிர எல்லாத்தையும் படிச்சுட்டு போகிறோம் அப்படிங்கிறது வந்து சரியான இதுவாக முடிஞ்சவங்க செஞ்சுக்கோங்க. ஆனால் இதை வந்து எப்படி நம்ம எஃபெக்டிவாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த சிலபஸினுடைய அடிப்படையாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இலக்கணங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒப்பியல் நோக்கில் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்போ தொல்காப்பியன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து என்னது அவங்களுக்கு நன்னூல், அதுக்கப்புறம் என்னது இறையனார் அகப்பொருள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இறையனார் கலவியல், நம்பி அகப்பொருள். புறத்திணையல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புறப்பொருள் வெண்பாமாலை. யாப்பிலக்கணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாப்பரங்கலக்காரிகை, செய்யுளியல், அணியிலக்கண கோட்பாடு, உவமையியல், தண்டி அலங்காரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல வேலை பின்பக்கம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொடுக்கல, நல்ல வேலை தச்சுக்கிட்டோம். ஏன்னா வீர சொல்லியா நேமினாதான் இலக்கண கொத்தெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஆகிருப்போம்னே தெரியாது நமக்கு. ஆனால் பாட்டியல் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் வரையறையாக ஒரு 5 நூல்களெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பன்னீர் பாட்டியல், சிதம்பர பாட்டியல், வெண்பா பாட்டியல், பிரபந்த தீபிகை, பிரபந்த மரபியல்னு சொல்லிட்டு 5 நூல்கள் பாட்டியல் நூலுக்கு போயிட்டாங்க. இதில் வந்து மெயின் சோர்ஸு அதனோட தொடர்புடைய 2 இது, அதாவது தொல்காப்பியன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அகப்பொருள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்னது இறையனார் கலவியல், நம்பி அகப்பொருள் மெயின் சோர்ஸ் 2. அதை தாண்டி பாட்டியல் நூலுக்கு வரையறை இலக்கணங்களுக்கு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த சிலபஸ் ஆனது இருக்குது. எங்களுடைய மெத்தடு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது தொடர்பான திறனாய்வு நூல்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ கடித இலக்கியம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறைமலையடிகள், வாசுபமாணிக்கம், CN அண்ணாதுரை, இது 3ஐயும் நம்ம கட்டாயம் பார்த்தே தான் ஆகணும். அவங்க என்னென்ன இலக்கியங்கள் எழுதியிருக்காங்க. பயண இலக்கியங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 பேருனுடைய இலக்கியத்தை தாண்டி வேறு எதுவுமே, இதெல்லாம் ரொம்ப லிமிட்டடான இதுவாக தான் இருக்குது. யார் AK செட்டியார், சோமலா, மீபா சோமு, C சுப்பிரமணியன், மணியன், இவங்களை தவிர பயண இலக்கியங்களில் எதுவும் கிடையாது. அடிப்படையான சில விஷயங்களுக்கு ரொம்ப அடிப்படையான சிலபஸாக தான் கொடுத்துருக்குறாங்க. அதேமாரி தான் தன் வரலாறு, வஉசி, உவேசா, திருவிக்கா, நாமக்கல் கவிஞர், நேத்து சுந்தரவடிவேலு, கலைஞர் கருணாநிதி, அப்துல் கலாம். அப்போ தன் வரலாறு நூலுன்னாலே தற்போதைய காலகட்டத்தில் ஃபேமஸாக இருக்கிறது நமக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயானுடைய தன் வரலாறு நூறு தான் நமக்கு வந்து ஃபேமஸாக இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட இதில் பார்க்கும்போது அவங்க கரெக்டாக பின் பாயிண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். மித்ததுக்கெல்லாம் நிறைய கொடுக்குறாங்க, ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. அந்த அயலக தமிழ் இயக்கியங்கள், உரைநடை வளர்ச்சியினுடைய ஆளுமைகள், உரைநடைனாலே மறைமலையடிகள், திருவிக்கா, ராபி சேதுப்பிள்ளை, அதேமாதிரி மயிலை சீனி வெங்கடசாமி, சாமிநாத சர்மா, ஈவேரா, அப்படியே பின் பாயிண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி தன் வரலாறு, பயண இலக்கியம், வாழ்க்கை வரலாறு, கடித இலக்கியங்கள், மொழிபெயர்ப்புகள். கொஞ்சம் மொழிபெயர்ப்புகளுக்கு மட்டும்தான் தமிழ் மொழியிலேருந்து எங்கே போனாங்க, பிற மொழியிலேருந்து தமிழுக்கு யாராவது அந்த அடிப்படையில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் வரையறை செஞ்சு தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஒன்றே என்னென்னு இருக்குதுன்னா நமக்கு அந்த படைப்பாளர்கள் அடிப்படையில் அப்படிங்கிறதுனால இதனுடைய சிலபஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரியான இதுவாக இருக்குது. இதை தாண்டி நம்ம வந்து 8 தொகை சங்க இலக்கியங்கள், காப்பியங்கள், பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், இதெல்லாம் வந்து பொதுநிலையிலான இதுவாக இருக்குது. அதுலேயுமே பாருங்கள் தொகுப்பு முறை அப்படிங்கிறது வந்து எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல வேளை நமக்கு பதிப்புன்னு சொல்லி வைக்கல. ஏன்னா பதிப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் NCBHல் அதை இந்த சங்க இலக்கிய பதிப்புகள்னு சொல்லிட்டு மிகப்பெரிய புத்தகமாக எவ்வளவோ பக்கத்துக்கு போட்டிருக்காங்க. ஒரு 7-8 மாதமோ 9 மாதத்துக்கு முன்னாடியே தான் அந்த இது வெளியிட்டாங்க. ஒரு பெரிய விழா வச்சே வெளியிட்டாங்க. அதை சிலபஸாக வச்சுருந்தாங்கன்னா அதை நம்ம படித்து முடிக்கவே 2 வருஷம் ஆகும். நல்ல வேளை அந்த இடத்துல வந்து நம்ம வந்து தச்சுக்கிட்டோம். அப்போ அவங்க தொகுப்பு முறை மட்டும்தான் இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதனுடைய சிலபஸுங்கிறது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது
சங்க இலக்கியங்கள் அடிப்படைன்னு சொல்லி பார்க்கும்போது அதை வந்து பொருண்மை அடிப்படையிலையும் பிறவற்றுக்கு பார்த்திங்கன்னா அதாவது ஆசிரியர்கள் அடிப்படையிலையும் வச்சுருக்கிறாங்க. கண்டென்ட் ஓரியன்ட், ஆத்தர் ஓரியன்ட் அப்படின்னு ரெண்டாக பிரித்து பார்த்தோம்னா இதில் ரெண்டுமே, அதாவது ஆத்தர் ஓரியன்ட் தான் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த ஆத்தர் ஓரியன்ட்டுக்கு இப்போ கண்டென்ட் ஓரியன்ட்டை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. 8 தொகை 10 பாட்டு இதெல்லாம் நம்ம எப்போதுமே நார்மலாக படிச்சுட்டு வந்துடுவோம். அப்போ நமக்கு சிக்கலாக இருக்கிறது எந்த போர்ஷன் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆசிரியர்கள் அடிப்படையிலான பாடத்திட்டம் தான் நமக்கு அது என்னவாக இருக்குது, கடினமாக இருக்குது. அப்போ அதை நம்ம எப்படி படிக்கணும்னா அதோடு தொடர்புடைய திறனாய்வு நூல்கள் ஏதாவது கிடைச்சிதுன்னா அந்த நூல்களை நம்ம அதாவது அலசி பார்த்து அதில் தான் வந்து நம்மளுடைய நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமுக்கு நம்ம தயாராகணும். அப்போ நம்ம தமிழ் மொழியினுடைய பாடத்திட்டம் வந்து இப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அதாவது பொருண்மை அடிப்படையிலான பாடத்திட்டத்துக்கு மூல நூல்களோ அதாவது பிற நூல்களையோ பார்த்து படிச்சுக்காங்க. அடுத்து அதாவது ஆசிரியர் அடிப்படையிலான பாடத்திட்டத்துக்கு திறனாய்வு தொடர்பான அவங்க தொடர்பாக திறனாய்வாக எழுதியிருப்பாங்கல்ல அல்லது ஆய்வு கட்டுரைகள் ஏதாவது எழுதியிருப்பாங்கல்ல அதன் அடிப்படையில் நாம் இதற்கான சிலபஸை கொண்டு போனால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த போட்டித் தேர்வை வெற்றி பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஆர்பி அகில அகாடமியுடைய பயிற்சி முறை எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி மிக விரிவாக நான் அடுத்தது ஒரு வீடியோவில் போடுறேன். ஏன்னா இது இப்படி இருக்குது, நாங்கள் எங்களுடைய மெத்தடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். ஏன்னா வந்து இதெல்லாம் தெளிவாக பிள்ளைகளுக்கு அதாவது மாணவர்களுக்கு சொன்னால் தான் அவங்களுக்கு வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கணும். இதை ஏன்னா நாங்கள் உட்காந்து நாங்கள் 10 நாளாக இதை வந்து பார்த்துட்டு இருக்கிறோம், எங்கெங்கே என்னென்ன இருக்குது, எதுலேருந்து எடுத்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம். அப்போ அதன் அடிப்படையில் இந்த சிலபஸ் அணுகுனா தான் நம்ம எப்படி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். இது தொடர்பான ஏதாவது எங்களுடைய பயிற்சி முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த காணொலியில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.